இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் ஒரு இடம்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும். அது என்னன்னா நம்மளுடைய வீடு. அதே போல் நிம்மதி தேடி நீங்கள் எங்கே அலைஞ்சாலும் உலகத்தில் ஒரு இடத்துல தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அது எங்கன்னா உங்கள் ஆழ்மனம். இதை ஃபஸ்ட்டு தான் புரிஞ்சிக்கணும். காலங்காலமாக ஞானிகளும் காலமாக எல்லாரும் சொன்னது தான் நான் சொல்கிறேன், புதுசாக சொல்லலை. ஆனால் நாம் அந்த விழிப்புணர்வு தெரியறதில்லை. புத்தன் கூறுகிறான், உனக்குள் நீயே ஒளியாக இரு என்று. அதே வார்த்தையை ஓஷோ என்கிற மகான் சொல்கிறான், உனக்குள் நீயே சிரிப்பாயே இருங்கலாம். சிரிக்கே எப்போ வாழ்க்கை கொண்டாட்டம், லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லணும். இருக்க முடியுதா? வீடு நிம்மதியாக இருக்கா? வீட்டில் உள்ள மனிதர்கள் புரிதலோடு இருக்கிறார்களா? ஏனென்றால் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று ஒவ்வொரு கோணங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் உறவுகள் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் இதுக்காகவே போராடி செத்து போகிறான் மனுஷன். யாரும் இன்னொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதே இல்லை. அவங்களுக்கு ஒரு கொள்கை, அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடுகள். ஓகே, சரி. இதை சொல்வதற்காக இந்த காலை பொழுது வீடியோன்னு எடுத்திங்கன்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம், எனக்கு வாழ்க்கையை என்னன்னாலும் முடியலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இது எப்போ வேணாலும் இப்போ அடிக்கும். ஏன்னா அதோட ரேஞ்சோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயாச்சு. ஆப்ரேஷன் பண்ணுவது ரிஸ்க்குன்ட்டு மாத்திரைகள் மூலமாக போயிட்டுருக்கு. மதிப்புக்குரிய சொக்கலிங்கம் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, மகிழ்ச்சியாக இரு விஜயகுமார், மகிழ்ச்சி மட்டுமே அதிசயங்களை செய்யக்கூடியது அப்படின்னார். மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன? சம்பவங்கள் நடக்கணுமே மகிழ்ச்சியாக, வீட்டில் மனிதர்கள் நடக்கணுமே, மனைவி நடக்கணுமே, உறவுகள் நடக்கணுமே, வேலை வரணுமே, பணம் வரணுமே. இதெல்லாம் இந்த தானே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கிடையாதுங்க. மகிழ்ச்சியாக எப்படி தெரியுமா இருக்க முடியும்? நான் கோடி முறை சொன்னது தான், ஆசை விட 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 ஆனந்தம் பெருகும். ஆசையே இல்லாமல் இருந்தீங்கன்னு மகிழ்ச்சி வந்துடும் இல்லை?